பஹ்ரைன் மற்றும் குவைட்டிலே இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களையும் நீர்நிலைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட ஈரான் அடுத்தபடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் தளங்களும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் இலக்கு வைக்கப்பட போகின்றதா? அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் பணைய கைதிகளாக பிடிபட்டுள்ளார்களா? இவை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அலி லர்ஜானி அவர்கள் ஈரானுக்குள்ளே விசேட படைப்பிரிவுகளை களமிறக்கி 2 பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் இவை தொடர்பான மிக முக்கியமான தகவல்களும். ஈரானின் ஏவுகணை திறன்கள் முடக்கப்பட்டு விட்டனவா? ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏவுகணை களஞ்சிய சாலைகள், ட்ரோன் களஞ்சிய சாலைகள், ஆயுத களஞ்சிய சாலைகள் அளிக்கப்பட்டு விட்டனவா? கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஈரானுக்குள்ளே மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களில் ஈரானுக்கு எவ்வாறான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன? இது ஈரான் அப்டேட்டின் 22வது காணொளியாகும். முன்னைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். ஈரானின் 4 எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுடனான போரானது மிக நீண்ட போராகவே அமைந்திருக்கும். இந்த போரானது மிக நீண்ட நாட்களுக்கு நீடிக்கலாம். எத்தனை நாட்கள் நீடித்தாலும் ஈரானினுடைய விடயத்தில் முடிவை காணாமல் இருக்க போவதில்லை. அவர்கள் தற்போது மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். அவர்கள் எங்களிடம் சரணடைந்து விட்டார்கள். இது அமெரிக்காவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும். மேலும் நாங்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய குருதுக்களை பயன்படுத்தவில்லை. அவர்கள் எங்களுடைய மிக முக்கியமான நண்பர்கள். இந்த யுத்த களத்திற்குள்ளே அவர்களையும் இழுத்து விடுவதற்கு நான் விரும்பவில்லை. அவர்கள் தயாராகத்தான் இருந்தார்கள். நான் தான் அவர்களுக்கு வேண்டாம் என்று கூறினேன். மேலும் நாங்கள் ஈரானுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். ஈரான் நரக வேதனைகளை அனுபவித்து வருகின்றது. இந்த போர் முடிவடையும் போது ஈரானின் வரைபடம் மாறிவிடும். முன்பிருந்ததை போன்று ஈரானின் வரைபடம் இருக்காது. நாங்கள் எங்களுடைய இலக்குகளை ஈரானுக்குள் அடைந்து கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் போது நாங்கள் 4 நாட்களுக்குள்ளே ஈரானின் கதையை முடித்து விடுவோம் என்று டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகத்தினரும் குறிப்பிட்டிருந்தார்கள். வெனிசுவேலாவை போன்று 1-2 நாட்களுக்குள்ளே ஈரானின் கதையை முடித்து விடுவோம் என்று பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து நாங்கள் 4 வாரத்திற்குள்ளே ஈரானுக்கு எதிரான போரை முடித்து விடுவோம் என்றும் 4 வாரத்திற்குள் ஈரானின் கதையை முடித்து விடுவோம் என்றும் பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். மேலும் இதற்கு பிறகு இந்த போரானது 8 வாரம் வரை நீடிக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். தற்போது இந்த போரானது மிக நீண்ட போர் என்றும் இந்த போர் மிக நீண்ட நாட்களுக்கு செல்லும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களே ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதலாவது வெற்றியாகும். தியாகி இமாம் அலி கமேனி அவர்களுடைய திட்டத்தினுடைய முதலாவது வெற்றியாகும். ஒரு மிக நீண்ட போரை ஆரம்பிப்பதும் ஒரு மிக நீண்ட போரை நோக்கி அமெரிக்காவை இழுத்துச் செல்வதுமே தியாகி இமாம் அலி கமேனி அவர்களுடைய திட்டமாக இருந்தது. அவர் மூட்டியிருந்த தீயினுடைய ஆரம்ப கட்டம் அதனை தான் குறிப்பிட்டிருந்தது. மேலும் தற்போது ஈரான் வடிவமைத்திருக்கக்கூடிய போர்க்கள பாதையில் தான் அமெரிக்காவும் பயணிக்கின்றது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு மிக நீண்ட போராகத்தான் இருக்க போகின்றது என்பதனையும் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டு விட்டது. மேலும் நான் முன்னே காணொளிகளில் குறிப்பிட்டதை போன்று இந்த மிக நீண்ட போரே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய புதைக்குழியாகவும் இருக்க போகின்றன. அடுத்து நான் ஈரானினுடைய இழப்புகளை பற்றி குறிப்பிடுவதில்லை. ஈரானுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாக பதிவிடுவதில்லை. ஈரான் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது. ஏன் இவை தொடர்பாக நீங்கள் காணொளிகளில் குறிப்பிடுவதில்லை என சிலர் கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தீர்கள். என்னுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிடுபவர்கள் இவ்வாறான விமர்சனங்களையும் கேள்விகளையும் முன்வைக்க மாட்டார்கள். மேலும் என்னுடைய காணொளிகளில் நான் ஈரானினுடைய இழப்புகள் தொடர்பாக குறிப்பிட்டுள்ளேன். இந்த போரிலே இரு தரப்பினருக்கும் இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது ஈரானுக்குள்ளும் இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதனையும் ஈரானுக்குள் ஏற்படக்கூடிய இழப்புகளை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நான் முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ஈரானுக்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றேன். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் அதிகமானோர் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு ஊடகங்களுடைய மேற்குலக ஊடகங்களுடைய இந்திய ஊடகங்களுடைய பிரச்சாரங்களுக்குள் சிக்கி
சிக்கிக் கொண்டிருப்பதுதான். நான் முன்னே காணொளிகளில் கூறியிருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருந்தால் ஈரானினுடைய தலைநகரான தெஹ்ரான் பிரதேசம் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டாலும் நீங்கள் உறுதியாகவும் நம்பிக்கையாகவுமே இருப்பீர்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை கண்டு பயப்பட மாட்டீர்கள். வேண்டுமானால் கடந்த ஒரு வாரமாக நான் பதிவிட்டிருக்கக்கூடிய காணொளிகளை நீங்கள் மீண்டும் திரும்பி பாருங்கள். உங்களுடைய மனதில் உறுதியை ஏற்படுத்துவதற்கும் நம்பிக்கையை விதைப்பதற்கும் நான் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளேன். மேற்குலக ஊடகங்களின் மூலமாக, ஜியோனிச ஊடகங்களின் மூலமாக, இந்திய ஊடகங்களின் மூலமாக, அடிமை அரபு ஊடகங்களின் மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய பிரச்சாரங்களின் ஒரு பகுதியாகவே முஸ்லிம் சமூகத்தினுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய, உறுதியை உடைக்கக்கூடிய பிரச்சாரங்கள் அமைந்துள்ளன. ஜியோனிச மேற்குலக ஊடகங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த பிரச்சாரங்களுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் இதுவும் ஒன்றாகும். உங்களுடைய நம்பிக்கையையும் உறுதியையும் உடைக்கும் நோக்கத்தோடே இந்த ஊடகங்கள் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதை கண்டு, காசாவிலே கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்படுவதை கண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் அவர்களுடைய நம்பிக்கையை இழந்து விட வேண்டும், உறுதியை இழந்து விட வேண்டும் என்பதும் ஜியோனிச பிரச்சாரத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும். இதே போன்றுதான் தற்போது ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பிரச்சாரங்களும், ஈரானுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்களும், இவை தொடர்பான தகவல்களை மிகைப்படுத்துவதும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் அவர்களுடைய நம்பிக்கையை இழக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஈரானிலே அமெரிக்கா வீசக்கூடிய குண்டுகளை கண்டு, இஸ்ரேல் வீசக்கூடிய குண்டுகளை கண்டு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை முழுமையாக இழந்து விட வேண்டும், நீங்கள் உங்களுடைய உறுதியை இழந்து விட வேண்டும், மேலும் உளவியல் ரீதியாக நீங்கள் அனைவரும் பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் மேற்கொள்ளப்படுகின்றன. காசாவிலே 2 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அனைத்து விதமான நவீன ஆயுதங்களையும் பயன்படுத்தியதற்கு பின்பும் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளை அழிக்க முடியவில்லை. பலஸ்தீனிய போராளிகளின் ஆயுத களஞ்சிய சாலைகளையும் பலஸ்தீனிய போராளிகளின் மிக முக்கியமான ஆயுதங்களையும் அவர்களால் அழிக்க முடியவில்லை. அதே போன்று லெபனானுக்குள்ளே கடந்த 2 வருடங்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒவ்வொரு நாளும் தாக்குதல்களை மேற்கொண்டது. நாங்கள் ஹிஸ்புல்லாவின் இத்தனை ஏவுகணை களஞ்சிய சாலைகளை அழித்து விட்டோம், ஹிஸ்புல்லாவின் இத்தனை தலைவர்களை படுகொலை செய்து விட்டோம் என ஒவ்வொரு நாளும் 2-3 தலைவர்களையும் படுகொலை செய்து உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஆனால் இன்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை அவர்களால் அழிக்க முடியவில்லை, ஏவுகணை களஞ்சிய சாலைகளை அழிக்க முடியவில்லை. நிலைமைகள் இப்படி இருக்க தற்போது இன்னும் 2 வாரத்திற்குள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் ஆயுத கிடங்குகளையும் முழுமையாக அழித்துவிடப் போவதாக டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகவும் ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். நாங்கள் ஈரானினுடைய அனைத்து விதமான ஆயுத கிடங்குகளையும் ஏவுகணை திறன்களையும் ட்ரோன் திறன்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றோம். இன்னும் 2 வாரங்களுக்குள் ஈரானினுடைய கதையானது முடிந்துவிடும் என இவர்கள் ஊடக பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். காசாவில் கிளிக்காதவர்கள், லெபனானிய களத்தில் கிளிக்காதவர்கள் மிகப்பெரிய பாரசீக பூமியான ஈரானுக்குள் 2 வாரத்திற்குள்ளே இலக்குகளை அடைந்துவிடப் போவதாக பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். உண்மையில் 2 வாரத்திற்குள்ளே ஈரானுக்குள் இருக்கக்கூடிய ஏவுகணை களஞ்சிய சாலைகளின், ட்ரோன் களஞ்சிய சாலைகளின், ஆயுத கிடங்குகளின் 10% கூட அழித்துவிட முடியாது என்பது டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் நன்றாகவே தெரியும். இந்த தாக்குதலினால் அவர்களுடைய ஆயுதங்கள் அழிக்கப்படவில்லை, ஏவுகணை களஞ்சிய சாலைகள் சிதைக்கப்படவில்லை என்பதும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினுமே அவர்கள் இந்த பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றார்கள் தெரியுமா? ஈரானுக்கு ஆதரவான அனைவருடைய நம்பிக்கையையும் உடைப்பதற்கு தான், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் நம்பிக்கையையும் உறுதியையும் உடைப்பதற்கு தான். மேலும் சர்வதேச ரீதியில் அமெரிக்காவினுடைய பலமானது மிகப்பெரிய பலமாகவே இருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்ததை செய்கின்றார்கள், நினைத்த இடத்தில் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இவர்களுடைய பலம் மிகப்பெரிய பலமாகவே இருக்கின்றது. இவர்களுடைய பலத்தை எதிர்த்து போராட முடியாது என்கின்ற பயத்தையும் அச்சத்தையும் உங்களுடைய மனதில் விதைப்பதற்காகவும் இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். அமெரிக்காவை ஒன்றுமே செய்ய முடியாது, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை ஒன்றுமே செய்ய முடியாது, இவர்களை எதிர்த்து போராட முடியாது, இவர்களை எதிர்த்து எங்களுடைய உரிமைகளுக்காகவும் போராட முடியாது என உங்களுடைய மனதில் பயத்தை விதைப்பதன் மூலமாக உங்களுடைய பரம்பரையையே அவர்கள் கோழையாக மாற்றுகின்றார்கள். ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து உரிமைகளுக்காக போராட முடியாத சமூகமாகவே உங்களை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவை எதுவும் செய்ய முடியாது, இஸ்ரேலை எதுவும் செய்ய முடியாது என்கின்ற பயம் உங்களுடைய மனதில் விதைத்துவிட்டால் அதற்கு பிறகு உங்களை சார்ந்திருக்கக்கூடிய எவருக்கும் உரிமைக்காக போராட வேண்டிய எண்ணமே ஏற்படாது. எனவே இந்த நோக்கங்களுக்காகவும் தான் ஜியோனிச ஊடகங்கள் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இவ்வாறான பிரச்சாரங்களை திட்டமிட்டு மேற்கொள்கின்றன. இதனால் இந்த மேற்குலக பிரச்சாரங்கள் தொடர்பான உண்மைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த பிரச்சாரங்களுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் உங்களுடைய மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு இருப்பதே யுத்த களத்தினுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்வதற்கும் வழிவகுக்கும்.
என்னை பொறுத்தவரையில் ஈரானினுடைய தலைநகரான தெஹ்ரானை அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக தரைமட்டமாக்கினாலும் அவர்களால் ஈரானிய களத்தில் எந்தவிதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதே என்னுடைய நிலைப்பாடாகும். நீங்கள் எத்தனை கட்டிடங்களை தரைமட்டமாக்கினாலும், எத்தனை மக்களை இனப்படுகொலை செய்தாலும், கொன்று குவித்தாலும் ஈரானிய களத்தில் எந்தவிதமான இலக்குகளையும் ஆக்கிரமிப்பாளர்களால் அடைந்து கொள்ள முடியாது என்பதே என்னுடைய நிலைப்பாடாகும். மேலும் நிச்சயமாக அவர்கள் எந்தவிதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ளப் போவதும் இல்லை. எனவே ஜியோனிச பிரச்சாரங்கள் எங்களுடைய மூளையை கட்டுப்படுத்துவதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். அடுத்து 3 நாட்களுக்கு முன்பே ஈரானினுடைய ஏவுகணை களஞ்சியசாலைகள் தொடர்பாகவும் ட்ரோன் களஞ்சியசாலைகள் தொடர்பாகவும் இந்த ஏவுகணை களஞ்சியசாலைகளையும் ட்ரோன் களஞ்சியசாலைகளையும் ஆயுத கிடங்குகளையும் இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் சில முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானினுடைய ஏவுகணை களஞ்சியசாலைகளின் ட்ரோன் களஞ்சியசாலைகளின் ஆயுத கிடங்குகளின் நுழைவாயில் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. மலைக்குள் குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தடி சுரங்க பாதைகளை முழுமையாக தகர்த்து விட முடியாது. இதனால் நுழைவாயில் பிரதேசங்களை இலக்கு வைத்து இவர்கள் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை நீங்கள் பார்வையிடுகின்றீர்கள். இதே போன்று மலை பிரதேசங்களில் புகைமூட்டங்களாக காண்பிக்கப்படுகின்ற காட்சிகள் அனைத்தும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளின் நுழைவாயில்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களாகும். எனவே இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் இஸ்ஃபஹானின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை களஞ்சிய சாலையிலிருந்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. குறித்த ஏவுகணை களஞ்சிய சாலையானது கடந்த வருடம் நடைபெற்ற 12 நாள் போரின் போது 3 தடவைக்கு மேலால் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டது. மேலும் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 4 தடவைக்கு மேலால் குறித்த ஏவுகணை களஞ்சிய சாலையை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஆனால் இவ்வளவு தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பும் நேற்றைய தினம் குறித்த ஏவுகணை களஞ்சிய சாலையிலிருந்து ஈரான் ஏவுகணையை ஏவி இருந்தது. இதனை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அதாவது இந்த ஏவுகணை களஞ்சிய சாலையின் நுழைவாயிலை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் 12 நாள் போருக்கு பின்பு ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்களுக்கு அமைவாக 48 மணித்தியாலங்களுக்குள் குறித்த நுழைவாயில் பிரதேசங்களை சரி செய்து விடுகின்றார்கள். இதனால் தாக்கப்பட்ட ஏவுகணை களஞ்சிய சாலைகளையே நுழைவாயில்கள் தாக்கப்பட்ட ஏவுகணை களஞ்சிய சாலைகளில் இருந்தே ஏவுகணைகளை ஈரான் தொடர்ச்சியாக பயன்படுத்துகின்றது. இதே போன்று தான் ட்ரோன் களஞ்சிய சாலைகளும். மேலும் ட்ரோன்களை ஏவுவதற்கு ஈரானுக்கு ஏவு தளங்கள் கூட தேவையில்லை. 100 ட்ரோன்களை ஏவுவதற்கு 100 பேர் களமிறங்கி இலகுவாக பலகை வடிவில் இருக்கக்கூடிய ஏவுதளத்தை பயன்படுத்தியே ட்ரோன்களை ஏவிவிட முடியும். அத்தோடு கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் 20% குறைவான ஏவுகணை களஞ்சிய சாலைகளின் நுழைவாயில்களை இலக்கு வைத்து மாத்திரமே தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக களத்திலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதனுடைய நுழைவாயில்களை 48 மணித்தியாலங்களுக்குள் சரி செய்து அந்த ஏவுகணை களஞ்சிய சாலையிலிருந்து ஏவுகணை தாக்குதல்களையும் ஈரான் மேற்கொள்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரானின் மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை களஞ்சிய சாலைகளில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் இன்னும் பயன்படுத்தவில்லை. மேற்கு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஏவுகணை களஞ்சிய சாலைகளை தான் ஈரான் பயன்படுத்தி வருகின்றது. ஏனென்றால் இது ஒரு மிக நீண்ட போராகும். நீண்ட போருக்கு தேவையான விதத்தில் தான் ஈரான் அனைத்து திட்டங்களையும் வகுத்துள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இன்னும் பல வருடங்களுக்கு இந்த போரை தொடர்வதற்கான எல்லா விதமான ஆயுத திறன்களும் ஈரானிடம் காணப்படுகின்றன. மேலும் ஈரானுக்குள்ளே ஆயுத உற்பத்தியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுக்குள்ளே விசேட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானினுடைய இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் தான் 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டல் இருப்பதாக அமெரிக்கா மதிப்பிட்டுள்ளது. இதனால் இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி தளங்களை கைப்பற்றுவதற்கு விசேட டெல்டா படைப்பிரிவுகளை முழுமையாக களமிறக்கி அதில் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியத்தை எடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் இதற்கான திட்டங்களை டொனால்ட் ட்ரம்ப் வகுத்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதே போன்று ஈரானினுடைய மிக முக்கியமான எண்ணெய் தளங்களை கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய மிக முக்கியமான தளமான கார்ச் தீவையும் கைப்பற்றுவதற்கு விசேட படைப்பிரிவுகளை அமெரிக்கா களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய தீவே கார்ச் தீவாகும். இந்த தீவில் தான் ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியினுடைய மிக முக்கியமான தளங்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த தீவை முழுமையாக கைப்பற்றுவதன் மூலமாக ஈரானினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் ஏற்றுமதியையும் முடக்கிவிட முடியும் என்றும் ஈரானை சரணடைய வைக்க முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் திட்டம்
திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்கமைவாகவே குறித்த தீவை கைப்பற்றுவதற்கான தாக்குதல் திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு 2 மாதங்களுக்கு முன்பே அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் தயாராக இருந்தது. என்னுடைய காணொலிகளில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போதும் ஈரான் அனைத்து தாக்குதல்களையும் முறியடிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றது. அமெரிக்காவின் டெல்டா விசேட படைப்பிரிவுகள் ஈரானுக்குள் களமிறங்கினால் அவர்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கு ஈரானிய படைப்பிரிவினர் தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து எக்ஸ் தளத்திலே ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் அமெரிக்க அதிகாரிகளை கைதிகளாக பிடித்துள்ளோம். ஆனால் நாங்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய கைதிகள் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. மேலும் உண்மைகளை நீண்ட நாட்களுக்கு மூடி மறைக்க முடியாது. நிச்சயமாக உண்மைகள் வெளிவரும் என அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு எதிராக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய ஈரானின் ஆயிரக்கணக்கான உளவாளிகள் செய்யப்பட்டு அமெரிக்க அதிகாரிகளுக்கு எதிரான சிப்பாய்களுக்கு எதிரான தாக்குதல்கள் துல்லியமாக மேற்கொள்ளப்படுகின்றன. அதே போன்று ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். எனவே ஒருவேளை ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளை ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அவர்களை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கலாம். இதைத்தான் அலி லர்ஜானி அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பார். மேலும் இவை தொடர்பான மேலதிகமான தகவல்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வெளிவரலாம். அடுத்து ஈரானின் 4 எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. ஆனால் இந்திய ஊடகங்களில் 30க்கும் அதிகமான ஈரானிய எண்ணெய் தளங்கள் பற்றி எறிவதாகவும் 30க்கும் அதிகமான எண்ணெய் தளங்கள் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. டொனால்ட் ட்ரம்பினுடைய பொய்யை மிஞ்சும் வகையிலேயே இந்திய ஊடகங்கள் இந்த போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. அத்தோடு தாக்குதலுக்குள்ளான 4 எண்ணெய் தளங்களும் தற்போது முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் இதற்கான மாற்றீட்டு வேலை திட்டங்கள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது, ஈரானிய சக்தி மூலங்கள் இலக்கு வைத்திருப்பது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என முன்னைய காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். இந்த தாக்குதல்களுக்கு பின்பு அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இலக்கு வைத்தும் ஈரான் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்பதனையும் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதற்கமைவாக ஈரான் அதிகாலையில் இருந்தே பதிலடிகளை வீரியமாக வழங்கி வருகின்றது. இதன் ஆரம்பமாக குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கெஃப்கோ எரிபொருள் தொட்டிகள் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குறித்த எரிபொருள் தொட்டிகள் முழுமையாக தீப்பற்றி எரிந்திருந்தன. இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதைத் தொடர்ந்து பஹ்ரைனில் இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களை பஹ்ரைனினுடைய உள்துறை அமைச்சகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த நீர் சுத்திகரிப்பு நிலையமானது சேதமடைந்திருப்பதாகவும் தற்போது முழுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இழுத்து மூடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து பஹ்ரைனின் சல்மான் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்தும் எரிபொருள் நிரப்பு தொட்டிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதல்கள் ஈரானின் ஆரம்ப கட்ட தாக்குதல்களாகும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த தாக்குதல்கள் ஈரானினுடைய 1% தாக்குதலாகும். மத்திய கிழக்கு முழுவதும் எண்ணெய் தளங்களும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் நிறையவே காணப்படுகின்றன. அமெரிக்க நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான எண்ணெய் தளங்களும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் காணப்படுகின்றன. இவற்றை இலக்கு வைத்து ஈரான் படிப்படியாக தாக்குதல்களை மேற்கொள்ளும். மேலும் இன்னும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களையும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் ஈரான் கை வைக்கவில்லை. அடுத்த கட்டமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் இலக்கு வைக்கப்படும். என்னுடைய கணிப்பீடின்படி நாளை அதிகாலை வேளையில் ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இலக்கு வைத்தும் ஈரான் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். நாளைய தினம் பங்குச்சந்தை ஆரம்பிக்கப்படுவதனால் ஈரானின் இந்த தாக்குதல்களோடு மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் அனுபவிக்கும். மேலும் நாளைய தினத்திலிருந்து ஈரானிய இராணுவத்தினுடைய தாக்குதல்களுடைய வீரியமும் தாக்குதல்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இவற்றை நீங்கள் களத்தில் உறுதி செய்து கொள்ளலாம். அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து ஈரானுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இருப்பினும் இந்த தகவல்களை ஐக்கிய அரபு அமீரகம் மறுத்துவிட்டது. ஆனால் பஹ்ரைனில் இருந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஹிமாஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதே போன்று இனி வரக்கூடிய நாட்களில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்தும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும். ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானுக்கு எதிரான போரில் நிச்சயமாக களமிறங்கும். மேலும் இதற்காகத்தான் ஈரானிய தரப்பினரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.